பேனுக்குட்டி யூடியூப் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வயசுல இவ்ளோ நல்ல மனசா? எங்க ஊர் அனாதை குழந்தைங்களுக்கும் வந்து சமைச்சு போடுங்க பேனுக்குட்டி. நீங்க மதர் தெரசா இல்ல, சிஸ்டர் தெரசா. குளத்து நண்டு டேஸ்டே தனி. ஆஹா, நான் நினைச்சதை விட வியூஸ் பயங்கரமா போகுது. மொத்த மாசமே நமக்கு 50,000க்கு மேல வரப்போகுது. 50,000-ஆ? பேனுக்குட்டி, நம்ம 5 பேரும் ஆளுக்கு 10,000 பிரிச்சுக்கலாம். பிரிக்கணுமா? இதுங்கள கலட்டி விட வேண்டியதான். பேனுக்குட்டி குரங்க பார்த்து கண்ணை காட்டுறா. உடனே குரங்கு மொபைல புடுங்கி டான்ஸ் ஆடுது. ஐயோ, குரங்கு சேட்டைய காமிச்சிருச்சு. புடிங்க புடிங்க, நம்ம யூடியூப் சேனலை காப்பாத்தணும். என்னோட 50,000 தண்ணியில போகுதே. எல்லாரும் மொபைல காப்பாத்த ஓடுறாங்க. அப்போ குரங்கு குட்டி மறைச்சு வச்சிருந்த மொபைல வெளியே எடுக்குது. ஷேர் வேணுமாமே, ஷேர். பிளான் போட்ட மாதிரி அவங்கள கலட்டி விட்டாச்சு. இன்னொரு பக்கம் ஒரு வழியா போன் கவரை தேடி பிடிக்கிறா தேனுக்குட்டி. ஏய், இதுல வெறும் போன் கவர் தாண்டி இருக்கு. அந்த 2 குரங்கும் நம்மள ஏமாத்திட்டாங்க. என்னோட 50,000 எனக்கு இல்லையா? நமக்கு இருக்கோ இல்லையோ, அந்த பேனுக்குட்டிக்கு கிடைக்க விட மாட்டேன். நீ யாரையும் ஏமாத்த போறதில்ல, உண்மையே சொல்ல போறோம். அந்த போன்ல நண்டு பிரியாணி செஞ்ச வீடியோலாம் ஓபன் பண்ணுடி. அடுத்த நாள் காலை. இன்னைக்கு எப்படியும் 3 மில்லியன் வியூஸ் போயிருக்கும். என்னது? என்னோட பேனுக்குட்டி யூடியூப் சேனலை பிளாக் பண்ணிட்டாங்களா? இது என்ன, நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு. நல்ல புள்ள மாதிரி நடிச்சு எங்களையா ஏமாத்துற? கடையில காசு கொடுத்து நண்டு வாங்கிட்டு நீ பாவடைய வச்சே நண்டு பிடிச்ச மாதிரி காட்டுற. கை கால் இல்லாத குழந்தைங்கன்னு சொல்லி உன் ஃப்ரெண்ட்ஸ் நடிக்க வச்சிருக்க. ஐயோ, நம்ம கம்பெனி சீக்ரெட்லாம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? என் சீக்ரெட் எல்லாம் ஊரு ஃபுல்லா சொன்னது நாங்க தாண்டி. நண்டு வீடியோ ப்ளூப்பர்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டோம். பேனுக்குட்டி அவசர அவசரமா ப்ளூப்பர் வீடியோ பாக்குறா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு our யூடியூப் சேனல். பேனுக்குட்டியோட உண்மையான முகத்தை இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இந்த நண்டு பிரியாணியை யார் ஹெல்ப்பும் இல்லாம நானே தனியா செஞ்சு காட்ட போறேன். கிழிஞ்சது போ. முதல்ல ஏன் ஊரு குளத்துல இருந்து எவ்வளவு ஈஸியா நண்டு பிடிக்கிறேன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல பாவடை எப்படி தூக்கி பிடிச்சுக்கோங்க. இந்த இடத்துல இப்படி உட்காந்து எழுந்துறீங்க. பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், எங்க கிராமத்துல எவ்வளவு ஈஸியா நண்டை பிடிக்கிறோன்னு. ஏய் தேனு, நீ வாங்கிட்டு வந்த நண்டை கொண்டு வா. நாமளே நண்டை பிடிச்ச மாதிரி காட்டினாதான் நிறைய வியூஸ் போகும். அதுக்குதான் அந்த நண்டை எல்லாத்தையும் என் பாவடையில போடு. கிழிஞ்சது போ. ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, இந்த அம்மா நண்டு வயித்துல நிறைய முட்டை இருக்கு. அதனால இத பாவப்பட்டு திரும்ப குளத்திலேயே விட போறேன். வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வாயில்லா நண்டை காப்பாத்தி நாம தண்ணியில விட்டோம். அவ்வளோ ஈஸியா போக விட்டுருவேனா? நண்டு முட்டை டேஸ்டே தனி. ஏ பேனு, அதை தண்ணியில விட போறேன்னு சொல்லி தானே வீடியோ எடுத்தேன். அப்படி வீடியோ போட்டாதான் நாம நல்லவங்கன்னு நினைச்சு நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. அது ஒரு ட்ரிக். கிழிஞ்சது போ. இப்போ நம்ம செஞ்ச பிரியாணியை சாப்பிட பக்கத்து ஊர்ல இருந்து 4 அனாதை குழந்தைங்க வந்திருக்காங்க. இதோ இந்த குழந்தைங்களுக்கு என்னோட கையால நண்டு பிரியாணி போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். 4 பேரும் அந்த கிழிஞ்ச துணியை ஆளுக்கு ஒண்ணா எடுத்து போட்டுக்கோங்க. அனாதை குழந்தைங்களுக்கு சாப்பாடு போட்டாதான் வியூஸ் நிறைய போகும். கிழிஞ்சது போ. கேவலமா இருக்கு, உப்பே போடலடி. அக்கா, நல்லா இருக்குன்னு சொல்லு, அப்போதான் வியூஸ் போகும். கிழிஞ்சது போ. ஏய் பேனு, எங்களை எப்படி வீடியோல காட்ட போற? ஏய் போ போ, இப்போ இல்ல, சாப்பிடும்போது தான் உங்களை காட்டுவேன். கிழிஞ்சது போ. பேனுக்குட்டியோட உண்மையான முகம் அழகா இருக்கா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம டிஸ்லைக் போடுங்க. பேனுக்குட்டியை பிடிக்காத உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம பேனுக்குட்டி யூடியூப் சேனலை unsubscribe பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஏன்டி இப்படி வீடியோ போட்டிருக்கீங்க? என்னோட சேனலுக்கு கெட்ட பேர் வந்துருச்சு. இதாண்டி கரெக்டான பேரு. உன்னோட சேனலை நிறைய பேர் ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க. உன்னோட சேனலுக்கு இனிமே காசு வராது. யூடியூப்ல இருந்தே உன்னை பிளாக் பண்ணிட்டாங்க. அக்காவா இருந்துட்டு இப்படி குழி பறிக்கிறியே. கூட பிறந்த அக்காவை வியூஸ்க்காக அனாதன்னு சொன்னவதானே நீ. உனக்கு இதெல்லாம் தேவதான். இந்த சேனல் போனா என்ன, இப்பவே அடுத்த சேனல் ஸ்டார்ட் பண்றேன் பாரு. அடியே பேனு, கொஞ்சம் திரும்பி பாரு. பேனுக்குட்டி திரும்பி பார்க்கறான். சேலைய மடிச்சு கட்டிட்டு அம்மா விளக்கமாத்தோட வராங்க. அடியே பேனுக்குட்டி,
இப்ப போனை தரப்போறியா இல்லையா? தினமும் போனை தூக்கிட்டு குளம் குட்டன்னு நல்லா திரியிற. அம்மாவை பார்த்த பீனு குட்டி போனை போட்டுட்டு அங்கிருந்து ஓடுறா. ஓடுறியா ஓடு, வீட்டுக்கு வந்துதானே ஆகணும். பீனு குட்டியும் குரங்கும் பஸ் ஏறி நாகம்மா பாட்டி வீட்டுக்கு போறாங்க. யூடியூப் சேனலும் போச்சு, ஃபோனும் போச்சு. குரங்கு குட்டி, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? கரெக்டாக செஞ்சிரு. எல்லாரும் சேர்ந்து என்னை ஏமாத்திட்டாங்க பாட்டி. இனிமே எப்படி வீடியோ செய்யறது? அடடே, எப்பவும் பெரியவங்க மாதிரி செய்யாதீங்க பிள்ளைகளா. கொஞ்சம் வயசுக்கு ஏத்த மாதிரி இரு. அப்போதான் எல்லாருக்கும் உன்னை பிடிக்கும். வயசுக்கு ஏத்த மாதிரியா? ஜாலும் இருங்க, எனக்கு என்ன பண்ணணும்னு ஐடியா வந்துருச்சு. அதுக்குள்ளயா? என்ன ஐடியாடி தங்கம்? பாட்டிக்கிட்ட சொல்லு. நான் வீடியோ போடும்போது தெரியும் பாட்டி. இப்போ ரஸ்னா வாங்க, 5 ரூபா கொடுங்க. பாட்டி சுருக்கு பைய திறந்து காசு எடுக்க பீனு குட்டியும் குரங்கும் ஒருத்தர் பார்த்து கண்ணடிக்கிறாங்க. என்னம்மா பேனு, 2 பேரும் சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை பாட்டி, வந்த வேலை முடிஞ்சது, நாங்க போறோம். டாடா. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க பிள்ளைகளா. அட, போனை இங்க தானே வச்சேன், எங்க போச்சு? பிளான் போட்ட மாதிரியே போனை சுட்டுட்டியே. வந்ததுக்கு போனும் கிடைச்சது, ஐடியாவும் கிடைச்சது. அடுத்த நாள் யூடியூப் ஷூட்டிங்க்கு சொப்பு சாமான ரெடி பண்றா பேனுக்குட்டி. அப்போ தேனுக்குட்டியும் கமலாவும் வராங்க. இவளுக்கு எங்க இருந்துடி போன் கிடைச்சது? இவ அடங்க மாட்டாடி. இப்ப சோப்பு சாமான வச்சு ஏதோ பண்ண போறா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பீனு குட்டியின் குட்டி கிச்சன். நாம இன்னைக்கு சொப்பு சாமான வச்சு குட்டியூண்டா இருக்க எல்லாருக்கும் நான்வெஜ் மினி இட்லி செய்ய போறோம். இப்போ மினி இட்லி செய்ய தேவையான பொருளை பார்ப்போம். 1 கைப்பிடி இட்லி அரிசி, 2 சொட்டு நெய், 1 ஸ்பூன் பருப்பு, 1 சின்ன வெங்காயம், 1 பல்லு பூண்டு, கொஞ்சம் காய்கறி, அப்புறம் தேவையான அளவு உப்பு, மிளகாத்தூள். முக்கியமா இந்த குட்டி கிண்ணத்துல என் தலையில இருந்து ஃப்ரெஷ்ஷா 10 பீனை எடுத்து வச்சிருக்கேன். என்னடி, கடுகுக்கு பதிலா பேனை போட போறாளா சாம்பார்ல? வியூஸ்க்காக போட்டாலும் போடுவாடி. இப்போ நம்ம சொப்பு சாமா செட்ல என்ன இருக்குன்னு பாப்போமா? மாவாட்ட ஒரு குட்டி அம்மி, ஒரு குட்டி அடுப்பு, நிறைய குட்டி குச்சி, ஒரு மினி இட்லி குண்டா, சாம்பார் வைக்க ஒரு குட்டி கிண்ணம், ஒரு மினி கரண்டி, ஒரு இங்க் ஃபில்லர். முதல்ல இட்லி அரிசியை குட்டி அம்மியில போட்டு 3 சொட்டு தண்ணி விட்டு அரைச்சு எடுத்துக்கோங்க. இட்லி மாவை இங்க் ஃபில்லர் வச்சு ஊத்துங்க. இப்போ நம்ம மெயின் இன்கிரீடியன்ட் போட போறோம். ஃப்ரெஷ்ஷா புடிச்சு வச்ச பேனை இந்த இட்லி மாவை போட்டுக்கலாம். இப்போ இட்லி குண்டால வேக வைக்கலாம். இன்னொரு பக்கம் நம்ம மினி சாம்பார் வெந்துட்டு இருக்கு. அதுக்குள்ள சமையல் டிப்ஸ் கொடுத்துக்கிறேன். உங்க தலையில பேன் இல்லைன்னா பரவாயில்ல, அதுக்கு பதிலா வண்டு, ஈ, கொசு மாதிரி குட்டி பூச்சியை மாவுல கலந்தீங்கன்னா சாப்பிட டேஸ்டா இருக்கும். இப்போ நம்ம இட்லி வெந்துருச்சு, வாங்க இறக்கிடுவோம். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இட்லியில பேனுங்கெல்லாம் எப்படி சூப்பரா வெந்திருக்குன்னு. இந்த டிஷ்ஷை உங்க வீட்ல ட்ரை பண்ணுங்க. இந்த இட்லி சாப்பிட்ற வீடியோவை நாளைக்கு 10 மணி போல அப்லோட் பண்றேன். ஐயே தேனு, இந்த பேனு கலந்த இட்லியை எப்படிடி சாப்பிட போறா? எனக்கு வாந்தி வர மாதிரி இருக்கு. வியூஸ்க்காக சும்மா சொல்றாடி. 2 பேரும் பேனுக்குட்டி கிட்ட போறாங்க. என்ன கமலாக்கா, இந்த சேனலையும் கெடுக்க வந்துட்டீங்களா? பேனுக்குட்டி, அந்த பேனு இட்லியை சாப்பிடும்போது என்னையும் கூப்பிடுடி, நீ எப்படி சாப்பிட்றான்னு பார்க்குறேன். அதெல்லாம் முடியாது, சேனல்ல அப்லோட் பண்றேன், அதுல பார்த்துக்கோங்க. பேனுக்குட்டி சமைச்ச எல்லாத்தையும் எடுத்துட்டு வீட்டுக்குள்ள போறா. வெளிய கமலாவும் தேனும் காதை வச்சு கேக்குறாங்க. என்னடி சாப்பிட்ற சத்தம் கேக்குது? வியூஸ்க்காக நிஜமாவே சாப்பிட்டுட்டா போல. சாப்பிட்ற சவுண்டை கேட்டா ரொம்ப டேஸ்டா இருக்கும் போலியேடி. நாமளும் ஒரு இட்லி வாங்கி சாப்பிட்டு பார்ப்போமா? சும்மாரடி கமலா. பேனுக்குட்டி வெளியே வரா. சாப்பிட்டு முடிச்ச பாத்திரம் எல்லாம் காலியா இருக்கு. அடியே பேனு, பாத்திரம் எல்லாம் காலியா இருக்கு. வியூஸ்க்காக நிஜமாவே சாப்பிட்டியா? அந்த பாத்திரத்தை கூட சாப்பிடதான் முடியல, மோந்தாச்சும் பார்க்கறேன். வாசனை சூப்பர். ஐயோ, என்னோட தங்கச்சி இப்படி ஆகிட்டாளே. அடுத்த நாள் காலை 10 மணி. தீனு, உன் தங்கச்சி வீடியோ அப்லோட் பண்ணிட்டாடி, சீக்கிரமா போடுடி. அதை நினைச்சாலே நாக்குல எச்சு ஊறுது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேனு குட்டியின் குட்டி கிச்சன். நாம பேனு கலந்து செஞ்ச
நான்வெஜ் மினி இட்லியே சாப்பிட போறோம். பேனு சீக்கிரமா சாப்பிட்டு காமிடி. இருங்க சீக்கிரமா சாப்பிட்டு காட்ட சொல்றீங்க, எனக்கு புரியுது. இந்த பேனு குட்டி ஸ்பெஷல் மினி இட்லியை சாப்பிட்டு ரிவ்யூ சொல்ல நம்ம கெஸ்ட் குரங்கு ராஜாவை கூப்பிடலாம். வாங்க குரங்கு ராஜா. குரங்கு குட்டி கூலிங் கிளாஸ போட்டுட்டு ஸ்டைலா வருது. குரங்கு ராஜா, உங்களோட ஃபேவரட் பேனு போட்ட மினி நான்வெஜ் இட்லி சுட சுட இருக்கு. குரங்கு குட்டி மினி இட்லிய சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுது. குரங்கு ராஜா எப்படி இருக்குன்னு ரிவ்யூ சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி சொப்பு சாமான வச்சு அடுத்த வாரம் இன்னொரு சூப்பரான டிஷ் பண்ணலாம். மறக்காம பேனு குட்டியின் குட்டி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you. அடச்சை, இவ அந்த இட்லிய சாப்பிட்டானோன்னு நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேனே. எது எப்படியோ நான் சொன்ன மாதிரி அந்த மினி இட்லி டேஸ்டா இருக்குன்னு குரங்கு ராஜா ரிவ்யூ சொல்லிட்டாரு. நானும் அதை சமைச்சு சாப்பிட போறேன்டி. நீ சாப்பிடு, அதை வீடியோ எடுத்து யூடியூப்ல போடலாம். சரிடி, வர காசுல ஆளுக்கு பாதி. இந்த ஊர்ல எல்லாருக்கும் வியூஸ் பைத்தியம் பிடிச்சிருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்ப்போர் சங்கம் ஒழிக.